இருக்கும். அப்போ அவங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் நிறைய லேண்டு வயல்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கேயாச்சும் நம்ம போக முடியுமா? முடியாது. எது நம்ம தூக்கிக்கிட்டு கையில் ஈஸியாக தூக்கிட்டு போகலாம், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், எங்கே போனாலும் நம்ம கொண்டு போகலாம். அது எது? புக்ஸ் இல்லையா? இப்போ அந்த புக்ஸ் வந்து ஒரு ட்ரெஷர். அதனால என்ன சொல்றாங்க, இது போர்ட்டபிள் ட்ரெஷர். ஈஸியா நம்ம தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய ட்ரெஷர் புக்ஸ். அந்த ட்ரெஷர் நம்ம படிச்சோம்னா நம்மளே ஒரு ட்ரெஷரா மாறிடுவோம், நம்மளே ஒரு பெரிய சொத்தா மாறிடுவோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மற்ற எல்லாத்தையும் யாரும் திருடிடலாம் இல்லையா? நம்ம நாலேஜை யாராச்சும் திருட முடியுமா? யாராலையும் திருட முடியாது. யார் ட்ரை பண்ணினாலும் நம்மளுடைய அறிவை திருட முடியாது. அப்ப அந்த ட்ரெஷர் நம்மளே ஆயிடுறோம் இல்லையா? இதுக்காக தான் இந்த புத்தக திருவிழாலாம் நடத்துறோம், உங்களுக்காக தான் நடத்துறோம். நீங்க எவ்ரி இயர் வந்து இந்த புத்தக திருவிழால இதனால என்ன நமக்கு யூஸ், இதனால என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்கிறோமே, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமா? சரி, இப்போ சார் சொன்னது மாதிரி அவர் தான் வந்து கேட்பாரு, 7 மணிக்கு என்ன சீரியல் பார்த்தீங்க, 7:30க்கு என்ன பார்த்தீங்க, 8 மணிக்கு என்ன பார்த்தீங்க? பிள்ளைங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. எனக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எந்த சீரியல் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே சொல்றேன், ப்ராமிஸா சொல்றேன். சீரியல் நியூஸ் பார்ப்போம், ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம், நல்ல ப்ரோக்ராம் இருந்தா பார்ப்போம், அவ்வளவுதான். அதோட சரி. எங்க சார் இருக்கிறாரு, சார்கிட்ட கூட கேட்டு பாருங்க நான் பொய் சொல்றேன்னா இல்லையான்னு. எந்த சீரியலும் நாங்க பாக்குறது இல்லை. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க சொல்றப்போ. அவர் கேட்க கேட்க அவங்க என்ன சொல்றாங்க, 7:30ல இருந்து 11 வரைக்கும் சொல்றாங்க. அப்படியே பயந்து போயிட்டேன் நான். இவ்வளவு இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு எப்போ படிக்க போறாங்க? வரிசை கரெக்டா சொல்றாங்க, ஒண்ணு கூட தப்பா சொல்லல, கரெக்டா எல்லாத்தையும் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்களா தனியா போட்டு பார்க்கல தானே? கரெக்டு தானே நான் சொல்றது? ஆமா. இப்ப அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வைக்கணும். அப்பா அம்மாக்களெல்லாம் உட்கார வச்சு என்ன இந்த மாதிரி பண்றீங்க எங்க பிள்ளைங்களை அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அப்படியே நம்ம மைண்டெல்லாம் எல்லாம் சுத்தி சுத்தி நம்மளை வந்து கெடுதல் பண்றதுக்கு தான் நிறைய சுத்தி நம்மளை நடந்துட்டு இருக்கு. நியூஸ்லாம் பாக்குறீங்க இல்லையா? எவ்வளவு மோசமான செய்திகள்லாம் நமக்கு வருது. அதையெல்லாம் நம்ம தாண்டி நம்ம வெளியே வந்து புத்தகங்கள் வாசிச்சு நிறைய நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்றது உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்கூல்ல நல்லா படிப்பேன், நல்ல மார்க் வாங்குவேன், நான் நல்ல பொண்ணா நல்ல பையனா இருப்பேன். இதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன், நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன், என்னால எழுத முடியும், என்னால பேச முடியும், என்னுடைய திறமையை நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் திறமைகள் இருக்கு, ஹிடன் டேலண்ட்ஸ் அதெல்லாம். சரியா? இப்போ நேற்று முந்தா நாள் ஒரு குழந்தை வந்து வருது, நான் ஸ்டோரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களாலையும் எழுத முடியும், உங்களாலையும் செய்ய முடியும், இப்படி பேசிட்டு இருக்கு. அது கடகடன்னு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுது, தானா சொல்லுது அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாராலையும் முடியும், நம்மளால முடியாதது ஏதாச்சும் இருக்குதா? முடியும் தானே? எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் வராங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லயன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு ஸ்பெக்ஸ் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு சாயந்தரம் அது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு வர போறாங்க பருவூர்ல இருந்து. அது வந்து ஏஐ ஸ்பெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்ல அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 35,000 அந்த கண்ணாடி. அது போட்டுக்கிட்டா அந்த குழந்தை பிளைண்ட், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது போட்டுக்கிட்டா அது சொல்லுது, அந்த ஸ்பெக்ஸ் சொல்லுது, உனக்கு முன்னாடி ஒரு மேடம் உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்குறான், ஒரு பச்சை கலர் சேரு, அப்புறம் இந்த மாதிரி உன்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்து காட்டினா அது அப்படி வாசிச்சு காட்டுது. அந்த குழந்தைக்கு வாசிச்சு காட்டுது. உன் பக்கம் சைடில் டோர் இருக்கு, இந்த சைடு விண்டோஸ் இருக்கு, இது வந்து ஒரு பெரிய ஹாலு, இங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம சயின்ஸ் வந்து எவ்வளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு ஈவினிங் அந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து கொடுக்க போறாங்க. இங்க எதுக்கு, நான் கண் பார்வை இல்லை இல்லையா, விஷனே இல்லை அந்த குழந்தைங்களுக்கு. ஆனா அந்த குழந்தைங்க படிச்சு சாதிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக தான் இப்ப சொல்றேன். ஒரு 100 rupees நோட்டை கொண்டு வந்து இப்படி நீட்டுறாங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி. அந்த பையன் சொல்றான், அது 100 rupees நோட்டு அப்படிங்கிறான். எப்படி அது சொல்லுது, அது வந்து அந்த காதல் அந்த பிள்ளைக்கு சொல்லுது, இது 100 ரூபாய் நோட்டு அப்படின்னு. அப்படி தடவி தேடி பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா நம்மளை மாதிரி அவங்க வந்து
வர முடியும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை உயர்த்திக்கணும் இல்லையா? அதனால நீங்க நிறைய வாசிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்களே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும், நிறைய எழுதணும். இப்போ நான் ஒரு பொண்ணு இங்கே கேட்குறா, நம்ம மேடம் எழுதணும் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு என்னை கேட்டா. இப்போ காலையில் இங்கே உட்காந்துட்டு ஒரு பாப்பா காலையில் கேட்டா, எனக்கு அப்படி சரி எப்படி இந்த குழந்தைங்க டக்குன்னு நம்மளை அப்படி யோசிக்குது பாரு. உங்களுக்கு எழுதணும்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன எழுதுனாங்க? நான் 16 புக்ஸ் எழுதியிருக்கிறேன். 16 புக்ஸ். என்னுடைய 16th புக்கு இங்கே ரிலீஸ் ஆச்சு. இப்போ சாட்டர்டே இந்த ஸ்டேஜில் ரிலீஸ் ஆச்சு. ஆயிஷா நடராஜன் உங்களுக்கு டீச்சர்ஸ் அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க. ஆயிஷான்னு ஒரு பொண்ணை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த பொண்ணு கிளாஸ் ரூமில் எப்படி இருந்தா, எப்படி டீச்சர்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்டு இருந்தா, கடைசியில் எவ்வளவு அவள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட பொண்ணு அவ்வளவு அறிவு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இங்கே கூட இருக்கும் எழுதியிருந்தேன். அதுக்கு அந்த சாருக்கு அவார்டு கிடைச்சிச்சு. அதனால அவர் பேரே ஆயிஷா நடராஜன். அவர் தான் என்னோட புக்கு வெளியிட்டார். உங்களுக்கு பாட்டு, கதை, திருக்குறள் கதைகள் எல்லாமே, கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கிறேன். எதுக்கு எழுதுறேன்னா, நான் பிற்காலத்தில் இல்லாமல் போயிடுவேன் இல்லையா? என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும், அது உங்கள் கையில் எப்படியாவது சேர்ந்துடும். எப்படியாவது என்னுடைய புத்தகம் உங்களுக்கெல்லாம் சேர்ந்துடும். நீங்கள் படிக்கணும், அதை வாசிக்கணும், அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எழுதுறோம். அதே மாதிரி நம்ம எதையாவது இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வாசிக்கணும். அதுதான் முக்கியம்.